மாமா மாமா அவளை கேட்டு சொல்லுங்க. அவளை என்ன கேட்க சொல்ற? பக்கத்தோட வேலை செய்யற வேலைக்காரங்க கூட பல்ல வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதை உண்மையான கேளுங்க. அது இல்லாம கோயில் குளம்னு இப்படி ஊரை சுத்திட்டு திரியிறாங்களே, இது 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே, அது உண்மையான கேளுங்க. அண்ணா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்காக மாமா கிட்ட புலம்பிட்டு இருக்க? எல்லாம் உன்னை பத்தி தான் தங்கம்மா. பக்கத்து தோட்டத்தில் வேலை செய்யற வேலை பையனோட பேசி பழகிறான்னு ஊர்ல 4 பேர் 4 விதம் பேசுறாங்களாம். அதை பார்த்துக்கிட்டு புலம்பிட்டு நிற்கிறான். தங்கம், உன் பேரு கெட்டு, அதனால உன் வாழ்க்கையும் கெட்டு போனா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் காதல் கல்யாணம்னு பேரை கெடுத்துக்கிட்டு இல்லை. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்தா அதை அடியோட நீ அழிச்சிரு. அண்ணா, நான் உன் தங்கச்சினா என்னைக்குமே தப்பான இடத்துக்கு போகவே மாட்டேன். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம பக்கத்து தோட்டல வேலை செய்யற வேலைக்கார பையன். ரொம்ப தங்கமானவண்ணா. அது இல்லாம அப்பா அம்மா இல்லாத அனாதை. அதனால நான் அவன்கிட்ட பேசினேன், பழகினேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லுண்ணா. இனிமே அவனை நான் பார்க்கவும் மாட்டேன், அவன் கூட பேசவும் மாட்டேன். என்னைக்குமே உன் மனசு நோகிற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன்னா. ரொம்ப சந்தோஷமா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. தங்கம், நம்ம தாய் மாமா மகன் மாணிக்கத்துக்கு உனக்குமே அவன் தங்கச்சி அழகம்மா எனக்கும் கல்யாணம் பண்ணுறதா நானும் எங்கள் மாமாவும் பேசி முடிவு பண்ணிட்டோம். அண்ணா, நீ யாரை கட்டிக்க சொல்றியோ அவரவே நான் கட்டிக்கிறேன். எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம்ண்ணா. அண்ணா, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். செல்வராஜ், ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம பொண்ணு நாமளே சந்தேகப்படக்கூடாதப்பா. என்ன மச்சான், எங்க சித்தப்பாவை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க போல இருக்கு. மச்சான், எல்லாமே எங்க தாய் மாமன் தான் எனக்கு. என்ன மச்சான், என்ன கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள என் தங்கச்சிய மச்சானால பார்க்காத இருக்க முடியலையோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மச்சான். சந்தைக்கு வண்டி கட்டிட்டு வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தங்கம்மா, உங்க மாமா வந்துக்கான், காப்பி தண்ணி கொண்டா. சித்தப்பா, காப்பி தண்ணி எதுக்கு? கல்யாணமே முடிவு பண்ணியாச்சு. மச்சான் வீட்டில் சாப்பிட்டே போவேன். ரொம்ப சந்தோஷம். தங்கம்மா, உன் மாமா நீ சாப்பாடு எடுத்து போய் சாப்பாடு வர்றான். செல்வராஜ், நம்ம தோட்டத்தில் போய் 3 இலை எடுத்துட்டு வா. சரி மாமா. மச்சான், நீ வீட்டில் போயிருங்க. ஒரே நடையில் 2 இலை எடுத்துட்டு வந்துடு. சீக்கிரம். நீங்க பாருங்க, என்னால இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க இப்பவே சரின்னு சொல்லுங்க, நம்ம இந்த நிமிஷமே எங்கேயாவது போயிடலாம். தங்கம்மா, நானே ஒரு காசு பணம் இல்லாத ஏழை, உன்னை எங்க தங்கம்மா கூட்டு போவேன்? உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட என்னால எப்படிங்க வாழ முடியும்? இல்லைங்க, எனக்கு உங்களோட சேர்ந்து வாழ்றதுதான் முக்கியம். காசு பணத்தை வச்சு வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாதுங்க. நம்ம எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சிக்கலாம். வாங்க, இந்த நிமிஷமே எங்கேயாவது போயிடலாம். நீங்களே கோபுரம் மாதிரி, நானே குடிசை மாதிரி, கட்டணம் புடவையோட வரணும் சொல்றியம்மா. உன்னை கூட்டு போய் நான் எப்படி வாழ வைப்பேன்னு எனக்கு தெரியலையே. சொல்லும் என்னங்க, இன்னும் 2 நாளா எனக்கு கல்யாணம். நிச்சயம் பண்ணவனோட நான் கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் ஆசைப்பட்டவனோட கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். நீங்க பாருங்க, நான் முடிவா சொல்றேன், நாளைக்கு நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போறோம். தயாரா இருங்க.
மச்சான், முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, தங்கம்மாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. மாமா மாமா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு இருக்குது, சீக்கிரம் தங்கம்மாவை கூப்பிட்டு வாங்க மாமா. என்ன மாமா எதையோ பறிகெடுத்து விட்டு மாதிரி நிற்கிறீங்க? மாசம் நிற்காம சீக்கிரம் போய் தங்கம்மா கூப்பிட்டு வாங்க மாமா. தங்கம்மா நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாரா செல்வராசி? மாமா என்ன சொல்றீங்க? அந்த தங்கம்மா அந்த வேலைக்கார பையனை கூட்டிட்டு போயிட்டாரா செல்வராசி? நான் தாய் மாமா வளர்த்த புள்ள தருதலையா போச்சடா செல்வராசி, தருதலையா போச்சடா. சித்தப்பா, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பொண்ணு நீ கண்ணியமா வளர்த்திருந்தா கண்ணவனோட ஓடி போவாளா சித்தப்பா? இப்ப என்ன மணவரையில நிக்க வச்சு மானத்தை வாங்கலான்னு எத்தனை நாள் சித்தப்பா காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போறான்னு சொல்றையே, உனக்கு வெக்கமா இல்ல? உன் பேச்ச கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு சொன்னதுனாலதான் பொண்ணை கொடுத்து பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப நம்ப வச்சு நடுத்தருவுல நிக்க வச்சு மானத்தை வாங்குறிய சித்தப்பா. அண்ணே வேணாண்ணே, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். உனக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தான். உனக்கு நடக்காத கல்யாணம் எனக்கும் நடக்கவே வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். பொறுமா பொறு. ஒரு பொண்ணுக்கு மணவரையில மாலையை இறங்கிட்டா மறுபடியும் அந்த பொண்ணுக்கு மணவரையில மாலை ஏறினா ரொம்ப கஷ்டம். ஏன் அந்த மகனி உன் வாழ்க்கை கெட்டு போய் நின்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால் எப்படியுமா சும்மா இருக்க முடியும்? மாணிக்கா, என் தங்கச்சி மகன் உன்னை எந்த குறை இல்லாம பார்த்துக்குவாம்மா. மாணிக்கா, அத்தை மாமக்களுக்குள்ள வேண்டாமப்பா. கூட்டு குடும்பம் குருவுக்குள் கரைஞ்ச போல் ஆயிரும் வேண்டாப்பா. அதாம்மா, நம்ம அத்தை பொண்ணு பண்ணின தப்புக்கு அவன் அண்ணன் என்னமா பண்ணுவான்? இப்ப இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னா அவன் தங்கச்சிக்கு என் தங்கச்சிக்கு என்னம்மா வித்தியாசம் இருக்கு? என்னால உன் வாழ்க்கை பாதிக்க கூடாது. என்ன மாதிரி நான் அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி நம்ம அத்தை மகனும் இப்ப அவமானப்பட்டு நிக்க கூடாது. நீ அவனை கட்டிக்க, காலம்பூரா உன்னை கண்கலங்காம பாத்துக்குவான். என்னை பத்தி நீ கவலைப்படாத. என் தலையெழுத்து அதுதானா, அதை யாரால மாத்த முடியும்? சித்தப்பா, கல்யாணத்துக்கு நேரமாச்சு, மாலையை மாத்த சொல்லுங்க. சத்தியமா என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த ஊர் உலகமே நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுற அளவுக்கு உங்க தங்கச்சி இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே. என் தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவ மேல வச்சிருந்த நம்பிக்கைய இப்படி பொய்யாக்கிட்டு போயிட்டாளே. என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட என் அண்ணன் முகம் வாடி நின்று நான் பார்த்தது இல்லை. ஆனா இன்னைக்கு என் அண்ணன் இந்த ஊர்க்காரங்க முன்னாடி அவன் வாழ்க்கையை இழந்து நிம்மதியை இழந்து கேவலப்பட்டு நிக்கிறான். இந்த அகமானா உன் அண்ணனுக்கு மட்டும் இல்ல அழகமா, நமக்கு எல்லாத்துக்கும் தான். இங்க பாருங்க, என் அண்ணனை பத்தி இந்த ஊருக்குள்ள எவ்வளவு கேவலமா கேலி கிண்டலமா பேசுறாங்கன்னு தெரியுமா? இவனுக்கு என்ன குறையோ அதனாலதான் இவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே எவன் கூடவா ஓடி போயிட்டான்னு ஏன் அண்ணனை கேவலப்படுத்துறாங்க. அது சரி, அவமானப்பட்டவனுக்கு தானே அதனோட வழி என்னன்னு தெரியும். ஓடி போனால பத்தி பேசிட்டு இருந்தா
நம்மளோட சந்தோஷமே போயிடும். போனவன் எப்படியோ போய் பொழைச்சிட்டு போறான். இனிமே நமக்கும் அவளுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. இப்படியே அதை பற்றியே பேசிட்டு இருந்தா பொழுதே விடிஞ்சிருந்தா அழகம்மா. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? முதலருக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண மாமா, உங்கள்கிட்ட எத்தனை தாடி சொல்றது தோட்டத்து பக்கம் வராதீங்க, எல்லா வேலையும் நானே பார்த்துக்குவேன். எதுக்கு மாமா தோட்டத்து பக்கம் வந்தீங்க? நீங்க போய் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க மாமா. கண்ணை மூடி படுத்தா கண்ணுக்கு தூக்கம்தான் தெரியுதே தவிர தூக்கம் வர மாட்டேங்குதப்பா. என்ன மாமா, உடம்புக்கு சரியில்லையா? வாங்க மாமா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். செல்வராசி, ஆஸ்பத்திரிக்கு போனா உடம்புக்கு மருந்து தருவான், மனசுக்கு மருந்து தருவானா? என் மனசே சரியில்லைடா செல்வராசி. என் தங்கச்சி சாகும்போது என் குழந்தைகளை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கவே நான் வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியலடா செல்வராசி. பார்த்தேடா செல்வராசி, நம்ம தங்கம்மாவை பார்த்தேன். அவ கல்லையும் மண்ணையும் சுமந்து கஷ்டப்படுறாடா செல்வராசி. என் நெஞ்சே பொறுக்கலடா. கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் தங்கச்சியோட வந்த மண்ணா போச்சடா செல்வராசி, மண்ணா போச்சடா. மாமா, ஓடி போனவளை பத்தி இங்க என்ன பேச்சு? அவளுக்கு நம்மளுக்கு எந்த உறவும் ஒற்றும் இல்லை உறவும் இல்லை. இனிமேல் அவளை பத்தி இங்க பேசாதீங்க. போனவ எங்க போய் தொலைஞ்சிட்டு போற. இங்க பாரு மாமா, இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல நம்ம அழகம்மாவுக்கு குழந்தை பிறகுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அழகம்மா ஆஸ்பத்திரி போயிருக்கிறா. நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போய் தூங்குங்க. என்னங்க, நான் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். மேஸ்திரி வந்தால் கூலி காசை வாங்கி வைங்க. கொஞ்சம் செலவு நிறைய இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னடா வேணும்? அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, என்ன வேணும் சொல்லு, வாங்கி வைக்கிறேன். இல்லைங்க, போன வாரம் வாங்கின அரிசியே மிச்சம் இருக்கு. முதல்ல பால்காரனுக்கு பாக்கி கொடுக்கணும். அவன் வந்து கத்திக்கிட்டே இருக்கான். அது இல்லாமல் காய்கறிக்காரங்களுக்கு பாக்கி கொடுக்கணும். அதெல்லாம் அடைச்சிடலாம். நீங்கள் காசை மட்டும் வாங்கி வைங்க. சொல்லும், நீயே கோவரத்தில் வளர்ந்தவா, நானே குடிசையில் வாழ்ந்தவன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத்தனையும் என்னால் முடிஞ்சதை நான் வாங்கி வைக்கிறேம்மா. அது இல்லைங்க டாக்டர், குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னா சத்தான ஆகாரத்தை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நமக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாது இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்கள் ஒரு 10 முட்டை வாங்கிக்கோங்க, ஒரு 1/2 கிலோ ஆப்பிள், ஒரு 1/2 கிலோ மாதுளம்பழம் வாங்கிக்கோங்க. அப்புறம் முருங்கைக்கீரை கிடைச்சா அதுவும் வாங்கிட்டு வந்துடுங்க. நான் மேஸ்திரி கிட்ட போய் பணம் வாங்கி வைக்கிறேம்மா. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வா. நாம் 2 பேரும் போய் வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு வரலாம். சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வாடா பங்காளி. வணக்கம் பங்காளி. பங்காளியா? என்ன சொல்றீங்க? நீ யாரு? உங்களுக்கு நான் யாரு? என்ன பங்காளி? எனக்கு நிச்சயம் பண்ணணும்ல, கூட்டிட்டு போனா அப்புறம் பங்காளி தானே. நான் தங்கம்மாவை கல்யாணம் பண்ணவனு கொஞ்சம் கூட கடவுளை கூட நினைச்சு பார்க்கல. அந்த ஆத்தா விதி எங்களை சேர்த்து வச்சு விளையாட்டு காட்டிருச்சு. பங்காளி, அதே விதிதாண்டா இப்ப உன் பொண்டாட்டிய விதவையாக்க போகுது. அந்த விதிய வெல்ல முடியுமா? எப்படி நீ தங்கம்மாள கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலையோ, அதே மாதிரி நீ வாழற வயசுல சாவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாதுடா.
எனக்கு பரிசம் போட்டவள ஏமாத்தி கூட்டிட்டு போறேனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு? என்னை ஏமாத்திட்டு உங்கூட ஓடி வந்தவ கூட நீ நிம்மதியா வாழக்கூடாது, வாழவும் விட மாட்டேன். ஐயோ தங்கம்மா, நான் கல்யாணம் நின்னு போச்சுன்னு வேதனைப்பட்டேன், அவ புருஷன் செத்து போயிட்டான்னு வேதனைப்படணும். என்னை ஏமாத்திட்டு போன நாயே இனிமே அவ காலம் முழுக்க விதவியா கண்ணீர் வடிக்கணும். யாரும் இல்லாத அனாதையா அவ நடுத்தெருவில் நிற்கணும். அத நான் வேடிக்கை பார்க்கணும். அது வரைக்கும் ஓய மாட்டான் இந்த மாணிக்கம். அங்க உன் அத்தை தங்கம்மா அங்க ஆம்பளை பையனை பெற்று போட்டுட்டான். உன் அப்ப இங்க பொம்பளை பிள்ளைய பெற்று போட்டுட்டான். அத்தை மகனை கட்டி வைக்க தாத்தா அப்படின்னு அறிவுகிட்ட தாத்தான்னு சொல்லி அழுவுறியா? சித்தப்பா சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுங்களா? சாப்பிட்றீங்களா? எனக்கு பசிக்கலம்மா. ஏன் வாழ வேண்டிய வயசுல என் தங்கச்சி மக வாழ்க்கை இழந்து நிற்கிறாள். வாழ்க்கை எழுந்து நிற்கிறாள் அகம்மா. சின்ன வயசுலேயே பொட்டிலிருந்து புவிலிருந்து அனாதையா நிற்கிறாள் அகம்மா, அனாதையா நிற்கிறாள். ஏன் சித்தப்பா ஓடி போனவளுக்காக ஏன் இப்படி வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கிறீங்க? அவன் நல்லா இருந்தானே இல்ல நாசமா போனா நமக்கு என்ன? நமக்கு எதுக்கு இந்த கவலை எல்லாம்? அழகம்மா, அவ பண்ண தப்புக்கு இன்னைக்கு அவ தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளை தண்டிச்சது போதும் அழகம்மா, அவளை ஏத்துக்கணும் அழகம்மா. உன் குழந்த உன் காலை அசிங்கப்படிட்டா அந்த காலை வெட்டியே எரிஞ்சிருவ. வேண்டாம் அழகம்மா, தங்கமா வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கை இழந்து வாழப்புவா வாடி போயிருக்கிறா தங்கம்மா. அவளை மன்னிச்சு ஏற்றுக்கணும் அழகம்மா. மறக்கிறது மன்னிக்கிறது மனுஷ தன்மை. சித்தப்பா தேவையில்லாம அவளை பத்தி பேசி எனக்கு டென்ஷன் பண்ணாதீங்க. ஓடி போன உங்க தங்கச்சி மகளுக்காக இப்படி வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படி அவளை காப்பாத்தணும்னு உங்களுக்கு என்ன இருந்தா அவளை தனியா எங்கேயாவது கூட்டிட்டு போய் வச்சு காப்பாத்துங்க. யார் வேண்டான்னு சொன்னது? அம்மாவா பார்த்துக்க வேண்டிய அண்ணி நீயே அவளை அசிங்கப்படுத்தி பேசினா இந்த ஊருலகம் சும்மா இருக்குமா? வேண்டாமா. நான் உயிரோடு இருக்கும்போதே என் தங்கச்சி மகளுக்கு இந்த நிலைமைன்னா நான் உயிரில்லாத அப்போ நீ எங்க அவளை பார்த்துக்க போற? இங்க பாருங்க, உங்க தங்கச்சி மகன் உங்களுக்கு முக்கியம்னா நீங்க அவளை தனியா வீடு எடுத்து வச்சு காப்பாத்துங்க. நான் வேணாம்னு சொல்ல.
நானும் என் புருஷனும் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டு வாசப்படியே நிச்சயமா மிதிக்க முடியாது. மாமா 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 இங்கேயா இருக்கிறீங்க? நான் உங்களையெல்லாம் எங்கெல்லாம் தேடுறது? மதியானம் சாப்பிட வருவேன்னு உன் அண்ணன் பொண்ணு அழகம்மா சாப்பிடாம காத்துட்டு இருக்கிறா. என் அண்ணன் பொண்ணுக்கு நான் பாரமாக இருக்க விரும்பல செல்வராசி. மாமா ஏதோ வாழ வந்தவளுக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி என்ன மாமா தெரியும்? ஏதோ சின்னஞ்சிறுசு தெரியாத சொல்லியிருப்பான். அது இந்த தங்கச்சி மானுக்காக எதையும் மனசில் வச்சுக்காம ஏற்றுக்கு மாமா. செல்வராசி, உங்களுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? மாமா எங்களுக்கு அம்மா அப்பா இல்லாத குறை தெரியாமல் காப்பாற்றி எங்களை கரை சேர்த்தீங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலையா மாமா? செல்வராசி, இத்தனை நாளாக நான் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா போட்டடா செல்வராசி. உன் தங்கச்சி தங்கம்மா விதவி ஆயிட்டாடா செல்வராசி. மாமா என்ன மாமா சொல்றீங்க? செல்வராசி, அவ வாழ வேண்டிய வயசுல அவ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா செல்வராசி. அவ புருஷனுக்கு எவ்வளோ குத்தி போட்டுட்டாளா. அவ புருஷனை வந்து பொட்டு வந்து புவ்வு வந்து இன்னைக்கு அனாதியா நிற்கிறாளா செல்வராசி. உன் தங்கச்சி அனாதியா நிற்கிறாளா செல்வராசி. செல்வராசி, இதுவரைக்கும் எனக்குன்னு நான் உன்னை எதுவுமே கேட்டதில்லை. எனக்காக நீ ஒன்று செய்யணும். சொல்லு மாமா, உங்களுக்காக என்ன மாமா செய்யணும்? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். மாமா சத்தியமா? என்ன மாமா சத்தியம்? நான் உன்னை வளர்த்து ஆளாக்கின மாதிரி உன் தங்கச்சி மகனை நீ வளர்த்து ஆளாக்கணும். உன் எந்த சூழ்நிலை வந்த போதும் உன் தங்கச்சியும் உன் தங்கச்சி மகனையும் கைவிட மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. மாமா ஒரு தாய் மாமனாக இருந்து என் தங்கச்சியும் என் தங்கச்சி மகனையும் எந்த சூழ்நிலை வந்தாலும் காப்பாத்தி கரை சேர்த்தும் மாமா. இது உங்க மேல சத்தியம் மாமா. நம்பிக்கை வந்துருச்சுடா செல்வராசி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் தங்கச்சி உன் தங்கச்சியும் உன் தங்கச்சி மகனை காப்பாற்றுவேன்னு. மாமா போயிட்டியா மாமா? அன்பு சுமந்து சுமந்து பல்லும் பகலும் இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? அன்பு சுமந்து சுமந்து பல்லும் பகலும் இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? என்ன தவிக்க விடலாமா?
உன்னை மன்னிக்க நான் யாரம்மா? நான் அண்ணன் தான் முக்கியம் இல்லைன்னு என்னைக்கு அந்த வேலைக்காரனுக்கு ஓடுறியோ அன்னைக்கு அவன் அண்ணன் செத்துட்டாமா. இல்லடா, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. நீயும் இல்லனா நானும் என் பிள்ளைய ஆனாது ஆயிடுவானா? தங்கம், உன்னை நினைச்சு நம்ம தாய் மாமன் நெஞ்சு வடிச்சு செத்துட்டாரு தங்கம். தங்கம், எப்படியோ வாழ்வேன்னு நினைச்ச இந்த கோலத்துல அந்த ஆண்டவன் என்னைய பார்க்க வச்சுட்டாரு தங்கம். தாய்க்கு தாயா வளர்த்த என் தாய் மாமனை எப்படி இழந்துட்டு நிக்கிறேன்னு நான் பாவி. ஆனா இப்ப உங்க பேச்செல்லாம் கேட்காம இங்க வந்து இப்படி அழகா நிக்கிறேன். தங்கம், அழாதரா. என்னை காப்பாத்துறதுக்கு இந்த அண்ணன் இருக்கிறேன்டா. இந்த அண்ணன் ஈரோடு இருக்க வரைக்கும் நீ அனாதை இல்லையடா. உன்னையும் உன் மகனையும் இந்த அண்ணன் குடிக்கிற கஞ்சியோ கூலையோ கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் தங்கம். நான் காப்பாத்துறேன் தங்கம். இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சுங்க, அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன். ஆமா, எதுக்கு நீங்க வந்த? கட்ட பொண்டாட்டியை விட உங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி தான் முக்கியமா போயிட்டால. மரியாதையா சொல்றேன், அவளை வெளியே அனுப்பிச்சிருங்க. கல்யாணத்தன்னைக்கு கண்டவனோட கூட்டிட்டு ஓடி போனவளுக்கு என் தங்கச்சி வீட்டுல என்ன வேலை? ஆமா மச்சான், உங்க கோபம் நியாயமானதுதான். அதுதான் அவ பண்ண தப்புக்கு தண்டனை வந்து இப்ப நிக்கிறா. உங்களை ஏமாத்திட்டு போன பாவத்துக்காக இப்போ பூவை இழந்து பொட்டை இழந்து அனாதையா நிக்கிறா மச்சான். அந்த அனாதைக்கு அண்ணனும் தங்கச்சியும் ஆதரவு கொடுங்க மச்சான். நல்லா இருக்கு மச்சான் உன்ற நாயம். என்ன மனக்கோலத்துல நிக்க வச்சுட்டு கண்டவனை கூட்டிட்டு ஓடி போவா, அவளை கூட்டியாந்து வீட்டுல விருந்து போறன்னு சொல்றியா? மச்சான், என் தங்கச்சி பண்ண தப்புக்கு அவ வயிற்றுல குழந்தை அந்த என்ன தப்பு பண்ணுச்சு? ஒரு தாய் மாமனா இருந்து அந்த குழந்தைக்கு காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா மச்சான்? ஓ, தங்கச்சியே செத்து போயிட்டான்னு சொல்றான். தாய் மாமனாவது மண்ணாங்கட்டியாவது மரியாதையா இதை வெளியே போய் சொல்லு. தாய் மாமன் உறவுங்கிறது இன்னொரு தாய் போல. தாய் மாமனா வாழ ஒருத்தன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தாய் செய்யாத ஒவ்வொன்றையும் தன் தங்கச்சி குழந்தைக்கும் அக்கா குழந்தைக்கும் பார்த்து பார்த்து செய்கிறான் பாரு, அவன் தான் என் தாய் மாமன். தாய் இல்லாத ஒரு குழந்தை வாடி வதங்கி நிற்கும் போது தாயை போல நான் இருக்கிறேன்னு தோல் கொடுத்து உதவுறான் பாரு, அவன் தான் என் தாய் மாமன். தாய் மாமன் உறவை பற்றி உனக்கு என்னையா தெரியும்? பாருங்க, நான் தெளிவா சொல்றேன். ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல இவ இருக்கணும். யார் இருக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எப்ப தங்கச்சி முக்கியம்னு கூட்டிட்டு வந்தாரோ அன்னைக்கே தெரியல நாமெல்லாம் முக்கியம் இல்லைன்னு. நானா தேடி போன வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இல்லை. ஏதோ அறியாத வயசுல தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு என்னையும் என் குழந்தைய ஏத்துக்கோங்கன்னு காலம் பிடிச்சு. ஆம்பளை சுகம் பெருசுன்னு ஓடி போனவ அனாதையா நிக்கணும். கண்டவன் பின்னால ஓடி போனவ
கண்ணீர் விட்டுத்தான் ஆகணும். அரிப்பெடுத்து அலைஞ்சவளுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை. ஆனா தடுகட்டு வாழல. என் தங்கச்சி தப்பான வாழ்க்கையை தேடி போனவதான், ஆனா தப்பான வாழ்க்கைய வாழல. அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கியா, அதை கேட்க நீ யாரு? என் தங்கச்சி வாழ்க்கை தலைவர நீ யாரியா? ஓ, அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. இஷ்டம் இருந்தா நீ இந்த வீட்டுக்கு வா, இல்ல போய வழியா. நன்றி கெட்டவனா போயிட்டியா மச்சான்? அன்னைக்கு உன் தங்கச்சி உன் மான மரியாதையெல்லாம் காப்பாத்திட்டு கண்டவளை கூட்டிட்டு ஓடி போன உன் தங்கச்சி இன்னைக்கு முக்கியமாயிட்டா. அன்னைக்கு உன் மான மரியாதையை காப்பாத்தி என் தங்கச்சிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இந்த மச்சான் வேண்டாதவன் ஆயிட்டான். யோ, இன்னைக்கே மாம மச்சான் உறவு முடிஞ்சு போச்சியா? என்ன நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன அழகம்மா, என்னைக்கு ஒரு மச்சானு கூட பார்க்காம உன் புருஷன் என்னை சட்டைய பிடிச்சானோ அன்னைக்கே உன்ற புருஷன் எனக்கு எதிரி ஆயிட்டான். காலம் முழுக்க அண்ணனையும் தங்கச்சியும் கண்ணீர் சிந்த வைக்கல. மக்களை நாங்க அப்படி என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்கோங்க. நீ வாழ வழி இல்லாம இருக்கும். தயவு செஞ்சு எங்க வாழ்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நீ தங்கம், இவங்க என்னமா உன்னை வாழ வைக்கிறது? உன் அண்ணன் இருக்கிறமா, அண்ணன் ஜாகிற வரைக்கும் யாரு காலையும் நீ உழவக்கூடாது. உன்னையும் உன் மகனையும் நான் காப்பாத்துண்டா.